வந்து நண்பர் ஜெயராஜ் வந்து நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ வந்து மனோஜ் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாரு. भैया बोलो कैसे तमिलनाडु क्रिकेट ऊपर आ गया? अभी तमिलनाडु के पास अच्छे अच्छे प्लेयर्स आ रहे हैं और उनको और खेलना है. Try to speak in English. Some words in English, some words in Hindi. சரி ஓகே ஃபைன். ஓகே. இப்போ வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஹிந்தில சொல்லுங்க கொஞ்சம் அப்படியே கன்வே பண்ணிக்கலாம். நீ தானே வேணா நீ உதானே தெரியும் வேணா. ஹிந்தி தெரியுமா விஜய் ப்ரோ? அப்ப வா ப்ரோ. கொஞ்சம் சொன்னா போய் நான் அப்படியே கன்வே பண்ணிடுறேன். हिंदी आ जाओ. ओके अभी तमिलनाडु प्लेयर्स को अगर खेलना है तो ऐसी लीगों में ट्रायल्स देना ज़रूरी है और अपने टैलेंट को बाहर लाना ज़रूरी है. इसलिए टैलेंट के दम पे बाहर आओ. என்ன சொல்றாரு சொல்லுங்க விஜய். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் வந்து விளையாடுங்க, எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ட்ரையல்ஸில் உங்கள் பேர் ரிஜிஸ்டர் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் வெளியே தெரிவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. अभी तमिलनाडु के पास एक और बड़ी टूर्नामेंट है SSPL, उसमें भी पार्टिसिपेट करना चाहिए. वो भी बड़ी लीग है और वो अच्छा प्लेटफॉर्म है तमिलनाडु प्लेयर्स के लिए. ओके. सो अपना टैलेंट दिखाओ उसमें. ठीक है. அந்த SSPL அதல பண்ண சொல்றாரு. பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றாரு. நல்ல டோர்னமெண்ட் எல்லாம் பண்ணுங்க அப்படி சொல்றாரு. சோ भैया टेल अबाउट योर धमाका लीग लाइक दैट. अभी तमिलनाडु के पास स्पॉन्सर होएगा तो उनको वो लीग में पार्टिसिपेट करना पड़ेगा, तो ही तमिलनाडु प्लेयर्स सब इंडिया में सब लोग देखेंगे तमिलनाडु के प्लेयर्स को. सो तमिलनाडु प्लेयर्स बाहर आएंगे पूरे इंडिया में, तभी उनको चांस मिलेगा तमिलनाडु को. If we play in all India tournament like this, like that, we can get chance to play in Dhamaka League or something, right? Yes. अगर आपके पास स्पॉन्सर्स है तो आप स्पॉन्सर्स को रिक्वेस्ट करो कि उसमें पार्टिसिपेट ले और आपको खिलाए. ஸ்பான்சர்ஸ் அதான் ஸ்பான்சர்ஸை வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க பிளேயர்ஸுக்கு. வெளியே ஆடுற டோர்னமெண்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிளேயர்ஸை கூட்டு போய் சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது வெளியே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம வெளியே தெரியும் அப்படின்னு சொல்கிறார். சரி ஓகே கைஸ், மேட்ச் இருக்கு. மேட்ச் முடிச்சுட்டு வந்து பேசுகிறோம் உங்ககிட்ட. மேட்ச் முடிக்கிறதுல டைம் இல்ல. ஓகே ஜெயராஜ் பாய் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பெரிய டோர்னமெண்ட்டும் ஆடுவார். கரணம்பால் அவங்க கூட எல்லா டோர்னமெண்ட்டும் தமாக்கா எல்லா டோர்னமெண்ட்டும் ஆடுவார். இவர் என்கிட்ட என்ன கன்வே பண்ணார்னா, நான் வந்து ஒர்க்கெல்லாம் போல் ஒன்லி கிரிக்கெட் மட்டும் தான் ஆடுறேன். பர் மேட்ச்சுக்கு வந்து 30K அந்த மாதிரி பேமெண்ட் வாங்கிப்பேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்பான்சரை வச்சு வந்து விளாண்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்பான்சர் கண்ணில் பார்த்தாங்கன்னா உங்களை யாருன்னா பிக் பண்ணிப்பாங்க. நீங்கள் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் காட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே சம்பாதிப்பீங்க, ப்ரொஃபஷனலாக மாறிடும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதாவது ஆல் இந்தியா டோர்னமெண்ட் நம்ம போய் ஆடணும். அங்க இருந்து வேற யாராவது பார்க்குறவங்க நம்மளை பிக் பண்ணுவாங்க, அவங்களே ஸ்பான்சர் பண்ணுவாங்க நம்ம டீமுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகேவா? சரி ஓகே, மேட்ச் டைம் ஆச்சு, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே பேலன்ஸ் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. அதாவது வந்து மேட்ச்சுக்கு டைம் ஆச்சுன்னு வந்து ஓடிட்டாங்க. ஆக்சுவலி லேட்டு, ஏன்னா அந்த இன்டர்வியூ பண்ணுறேன்னு சொல்லி லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உள்ளே போயிட்டாங்க ஃபாஸ்ட்டாக. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயம் வந்து மெயினாக சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வரணும். இப்போ ஒருத்தரே வந்து இப்போ ஆல் இண்டியா டோர்னமெண்ட்டுக்கு அதிகமான முறையில் வந்து ஸ்பான்சர் பண்ண முடியாது இல்லையா? இப்போ நம்ம ஆல் இண்டியா டோர்னமெண்ட்டே போனது பார்த்தீங்கன்னா 3 to 4 lakhs வந்து செலவாயிடுச்சு. ஸோ அது வந்து தண்டபாணி அண்ணன் வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணார். அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து வந்து நம்ம ஆல் இண்டியா டோர்னமெண்ட்ஸுக்கு போனால் தான் அங்கே இருக்கக்கூடிய வேறு ஸ்பான்சர்ஸ் கண்ணில் நம்ம படுவோம். ஸோ இப்போ வந்து இப்போ பிரசன்னாவாக இருக்கட்டும், பாபுவாக இருக்கட்டும், மனோஜாக இருக்கட்டும், விக்கியாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வந்து இப்போது பேன் இண்டியா லெவலில் வந்து விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இப்போ ஜெயராஜ் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட்டுக்கே 20,000 to 30,000 வரைக்கும் பேமெண்ட் கிடைக்குது ஒரு டோர்னமெண்ட்டுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது மந்த்லி அவர் வந்து 50,000 to 60,000 வரைக்கும் நான் வந்து கிரிக்கெட்டில் நான் ஏர்ன் பண்ணுறேன். நான் வேலைக்கெலாம் போகிறதில்ல, கம்ப்ளீட்டாக கிரிக்கெட் தான் ஆடுறேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்ல கிரிக்கெட் இருக்குது, அவர் கிரிக்கெட்டுக்காக நிறையா மெனக்கிடுறாரு. ஸோ அவர் நிறையா வந்து உழைப்பு போடுறாரு. அதனால் வந்து கிரிக்கெட் அவர் உடம்புல இருக்குது, நிறையா மதிக்கிறார் கிரிக்கெட் மட்டும் இல்லை, பிளேயர்ஸ் அம்பையர்ஸ் எல்லாரையுமே மதிக்கிறார் அவர். ஸோ அதனால் வந்து அவர் நல்லாவே ஏர்ன் பண்ணுறாரு கிரிக்கெட்டில் இருந்து. ஸோ வந்து இதை அவர் வாயால் சொல்லணும், அதை நான் சொல்லி நீங்கள் வீடியோவில் போடணும்னு சொல்லி மனோஜ் கேட்டார். ஸோ அதனால் வந்து அவர் நம்ம பண்ணியிருந்தோம். அவர் ரொம்ப கூச்சப்படுறாரு. அவருக்கும் இங்கிலீஷ் தெரியல, நமக்கும் வந்து ஹிந்தி தெரியல, தமிழும் தெரியல. சரி, அவருக்கு தமிழ் தெரியல, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் உங்களை நீங்கள் செல்ஃபாக ப்ரொமோஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருந்தீங்கன்னா அதிகமாக வைட் லைன் யாக்கர்ஸு, ஸ்லோ யாக்கர்ஸு, ஃபுல் பேஸில் வந்து யாக்கர்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். வேரியேஷன் பவுலராக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேகத்தில் பந்தை திருப்ப ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறையா இந்தியா கப்பில் கூட பார்த்துருப்பீங்க, கற்று போடுறவங்களையுமே அடிச்சிட்டாங்க. நல்ல வேகத்தில் கற்று போடுறவங்க மட்டும்தான் தப்பிச்சாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பேட்ஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா சுவிட்சு ஹிட்டு கன்ஃபார்மாக நீங்கள் ஆட கற்றுக்கணும்.
ஏன்னா வந்து ஒரு வேரியேஷன் போலருக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஹீட் தான். சுவிட்ச் ஹீட்டில் மட்டும்தான் நீங்கள் ஒரு வேரியேஷன் போலரை நீங்கள் கரெக்டாக அடிக்க முடியும். ஸோ அதே மாதிரி பவுலர்ஸாக இருக்கிறவங்க ஷஃபிள் பண்ணுறவங்களுக்கு எப்படி போடுறதுன்னு கற்றுக்கோங்க. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் யாருமே கிரீஸில் இன்னும் ஆட போகிறதில்ல, ஃபுல்லாக ஷஃபிள் பண்ணி தான் ஆட போகிறாங்க. அதனால் வந்து ஷஃபிள் பண்ணி ஆடுற பேட்ஸ்மேனுக்கு எப்படி போடுறதுன்னு கற்றுக்கோங்க. வைட் லைன் யாக்கர்ஸு, ஸ்லோ யாக்கர்ஸு, ஸ்லோ பவுன்சர், ஸ்லோ ஆஃப் கட்டர், அதே மாதிரி வேகத்தில் எப்படி பந்த 2 பக்கமும் திருப்புறது, இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் நீங்கள் டென்னிஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் சர்வே பண்ணுறதா இருந்தால். ஏன்னா வெரி லிமிட்டட் ஓவரில் உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக 10 ஓவர் தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஓவர்னு பார்த்தீங்கன்னா 2 தான். எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வந்து 20 ஓவர் இருக்கும். ஸோ அது கூட நம்ம போக தேவையில்லை. அதிகபட்சமாக நீங்கள் போடக்கூடிய பந்துன்னு பார்த்தீங்கன்னா 12 தான். ஸோ 12 பந்து நீங்கள் போட்டு 12லேருந்து 14 ரன் கொடுத்து போடக்கூடிய ஒரு பவுலராக இருக்கணும். ஒரு 6-7 எக்கானமி ரேட்டில் போடக்கூடிய ஒரு பவுலராக நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து கொத்திட்டு போயிடுவாங்க யாராக இருந்தாலும். ஏன்னா இன்றைக்கி டேயில் மாடர்ன் டே கிரிக்கெட்டில் வெரி லிமிட்டட் ஓவர் மேட்ச்சில் நீங்கள் 2 ஓவரை வந்து நீங்கள் 12 ரன் 13 ரன் 14 ரன்னில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இன்றைக்கி மவுஸு, உங்களுக்கு தான் இன்றைக்கி கிராக்கி. இந்த இந்தியா இன்றைக்கி போகிற வேகத்துக்கு மோஸ்ட்லி பேட்ஸ்மேனோட பவுலர்ஸ்க்கு தான் நிறையா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நேற்றுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் இண்டியா டோர்னமெண்ட்டில் வந்து சஞ்சு கனோஜியாவும் அவர் பேர் நம்மளால மறந்துடுச்சு. ஸோ சஞ்சு கனோஜியா வந்து ஒரு ஓவரை பிடிச்சி 5 6, அதுக்கப்புறம் நோ பால், அதில் ஒரு 6, ஃப்ரீ ஹிட்டு, அதில் ஒரு 4ன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் 41 ரன் அடிச்சிருவார். அப்போ அந்த பவுலர் வந்து என்ன பண்ணிடுவார்னா கிரவுண்ட்லேயே அழுதுருவார். அது நேற்று நான் லைவில் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் வந்து நடக்குது இந்தியாவில். பவுலருக்கு எகெயின்ஸ்டாக தான் நிறைய விஷயம் நடக்குது. பட் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், ஒரு பவுலர் நினச்சா மேட்சை வந்து எப்போ வேணால் திருப்ப முடியும். நான் பவுலரை வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிற ஒரு ஆள். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு 100 பேட்ஸ்மேன் வெளியே வந்தாங்கன்னா 2 பவுலர் தான் வெளியே வருவான். அது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்குமே வந்து விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப வருஷமாக பேட்ஸ்மேனை தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக பும்ரா மாதிரி பவுலர்ஸை கொண்டாடுறாங்க. ஸோ அது மாதிரி வந்து டென்னிஸ் கிரிக்கெட்லேயுமே வந்து அதே தான் நடக்குது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து பவுலர்ஸை தான் கொண்டாடணும்னு சொல்லுவேன். இப்போ எல்லாமே வந்து பேட்டாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பவுலருக்கு பேட்ஸ்மேனுக்கு சாதகமாகவே இருக்குது. கிரவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே பிச்சாக இருக்கட்டும், பேட்ஸ்மேன் சாதகமாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து பவுலர்ஸ் பெருசாக நேம் வாங்குறதில்ல. அதனால் ஒரு பவுலராக எப்படி நேம் வாங்குறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்குவாங்க. நீங்கள் போடுற உழைப்பில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறையா விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு பண்ண இருக்கும். ஸோ நீங்களும் வந்து அதுக்கு தயாராக இருந்துக்குங்க. அவ்வளோதான். பாய். हेलो हाय. नाम क्या है आपका? मेरा अब्दुल रऊफ. आपका? अब्दुल रऊफ. यस. मेरा नाम रियाज, मोहम्मद रियाज. आप ब्लॉग बनाते हैं? हाँ, ब्लॉग. तो मैं आई एम फ्रॉम तमिलनाडु. यस. आई एम हियर टू शूट सम वीडियोस ऑफ my Tamil Nadu players playing. Just a vlog. What is the importance of playing pan India level cricket? What is the importance of playing in good ground? Yes. That's what. Likewise. If you want to say something, just say. थोड़ा देर बाद बोलूँगा. अभी के लिए ऑल द बेस्ट तमिलनाडु प्लेयर्स. Okay. ओके. Thank you. யாராவது கமெண்ட்டில் வந்து இங்கிலீஷ் தப்பாக பேசுகிறேன், ஹிந்தி தப்பாக பேசுகிறேன்லாம் சொல்லாதீங்க. நான் தப்பாக தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு தெரியாது. ஓகே, பை. மனோஜ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரியான குளிர். ஸோ அடுத்த வீடியோவுக்கு வேறு ஏதாவது ஊரில் போய் வீடியோ போடுவோம். பை. Shaking